வணக்கம். காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலக்ஷ்மி ஸ்ரீராம். நம்ம எல்லாரோட ஜாதகத்திலையுமே ஒரு விதமான யோகம் இருக்கும். நமக்கு பல பேருக்கு பல கஷ்டமான நேரங்களில் என்ன யோகம் நமக்கு இருக்கோ தெரியலையே, இது என்ன யோகமோ அப்படின்னு நம்ம சலிச்சுப்போம் இல்லையா? யோகம் இரண்டு விதமாக இருக்குது. சில யோகம் நல்ல யோகமாகவும் இருக்கும், சில யோகங்கள் தீமைகளை கொடுப்பவையாகவும் இருக்கும். இருந்தாலும் அதற்கும் பெயர் யோகம்தான். யோகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குறிப்பிட்ட கிரக சேர்க்கையால் ஏற்படுவதால் இந்த யோகம். நமது பிறவி ஜாதகத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது சில கிரக நிலைகளை கொண்டு நம்மால் இதை சரியாக கணித்து கூற முடியும். இப்போ குறிப்பிட்ட கிரக சேர்க்கை அல்லது கிரக பார்வை மற்றும் கிரகத்தின் நிலைகளை வைத்துக்கொண்டு நாம் இந்த சுப அசுப பலன்களை குறிப்பதே யோகம் என்று சொல்லப்படுகிறது. சுமார் 300க்கு மேற்பட்ட யோகங்கள் இருந்தாலும் சில முக்கியமான யோகங்கள் தான் நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். இந்த யோகம் என்பது ஒருவருடைய செல்வ செழிப்பு, புகழ், தொழில் வளர்ச்சி, அவருடைய ஆயுள், ஆரோக்கியம் போன்றவற்றை தீர்மானிக்கிறது. இப்போ நம்ம சில முக்கியமான யோகங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன் மற்றும் சனி இந்த கிரகங்கள் லக்னத்திற்கு கேந்திரங்களில், அதாவது 1, 4, 7, 10ஆம் இடத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று அமரும் பொழுது இந்த 5 யோகங்கள் ஏற்படும். இந்த 5 பஞ்சமகா யோகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 5 யோகங்கள் என்னன்னு பார்த்தாக்கா, ருச்சக யோகம், பத்ர யோகம், ஹம்ச யோகம், மாளவ்ய யோகம், சசயோகம் என்று 5 வகையான யோகங்களை பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ருசக யோகம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த யோக அமைப்பு பெற்றவர்கள் ரொம்ப சிறந்த வீரர்களாக இருப்பார்கள். இவர்கள் மிகவும் தைரியசாலிகளாக இருப்பார்கள். நிலம் மற்றும் சொத்து இவற்றை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தது பத்ர யோகம். இந்த யோகத்தை பெற்றவர்கள் சிறந்த கல்வி, அறிவு, வணிகத்திறன், அறிவுத்திறன், கணித மேதைத்தன்மை ஆகியவுடன் விளங்குவார்கள். ஹம்ச யோகம். இந்த ஹம்ச யோகம் என்பது நல்ல நீதி அரசராக, கீர்த்திமானாக, கீர்த்தி மிக்கவராக ஒருவரை ஆக்கிவிடும். மாளவ்ய யோகம். இந்த யோகத்தை பெற்றவர்கள் கலைத்திறன் உடையவர்கள், கலைகளில் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். இதை தவிர இசை, நடனம், நாட்டியம், நாடகம், சினிமா போன்ற துறைகளிலே சிறந்து விளங்குவார்கள். மிக வசதியான வாழ்க்கையை வாழ்வார்கள், மிக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள். வாகன வசதியுடனேயே எப்பொழுதுமே இவர்கள் வாழ்வார்கள். சசயோகம். இந்த பஞ்சமகா யோகத்தில் இன்னொன்று சசயோகம். இந்த யோகத்தை கொண்டவர்கள் நீண்ட ஆயுள், தலைமை பண்பு, பொறுமை, விடாமுயற்சி இவற்றை கொண்டவர்களாக இருப்பார்கள். நான் நாளைக்கு தன யோகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கூடிய விரைவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.